இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14-15 இதில் என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்த துவக்க காலங்கள். அப்போ அதில் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவ முதல் பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ அதில் 15ஆவது வருஷத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சபீமமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இதில் நிறைய காரியம் இருக்குது. காலம் நிறைவேறுது. அடுத்தது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அடுத்தது 3வது மனம் திரும்பி, 4வது சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். 4 காரியம் தெளிவாக தேவன் பேசுகிற காரியமாக இருக்கிறது. இயேசு தம்முடைய நாவனால் சொன்ன காரியங்கள். அவர் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 14வது வசனத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள ஒரு வெளிப்பாடை குறித்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, பேசியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் கிறிஸ்டியன் லைஃபுக்கு உள்ளாடி இருக்கிறன்னா ஒன்று புரிந்து கொள்ளணும். காலம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறியாச்சு. எப்போ நிறைவேறிச்சு? இயேசு கிறிஸ்து வந்த நாளிலே காலம் நிறைவேறியாச்சு. அதனால தான் தெளிவாக ஒரு வசனம் அழகாக சொல்லியிருக்கோம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதுவரை காலம் நிறைவேறவில்லை. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கண்டார்களோ அன்னைக்கு என்ன நிறைவேறுச்சுன்னா, பழைய ஏற்பாடு அல்லட்டா நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் மாறி கிருபையின் காலத்துக்குள்ளாடி நம்ம என்றாயிருக்கணும். இன்னும் இதுக்கு ஆழமான அர்த்தம் என்னன்னா, கிருபையின் காலத்துக்குள்ளாடி இருக்கிறவங்களுக்கு என்ன இதுன்னா, லாஸ்ட் சான்ஸ். இப்போ நம்ம இருக்கிறோமா, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இனி இன்னொரு நாள் கிடையாது. அதனால தான் காலம் நிறைவேறியாச்சு. இப்போ நீங்கள் இருக்கிறது கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியட்னு சொல்கிறது, நாம் ஜெபித்தனாலேயோ இல்லைன்னா நாம் ஆராதிச்சனாலேயோ நாம் என்னதோ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறனாலேயோ கொடுக்கப்பட்ட நாட்கள் அல்ல. தேவன் நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்ட நாட்கள் தான் அந்த கிரேஸ் பீரியட். அதனால காலம் நிறைவேறியாச்சு. எப்போ இயேசு கிறிஸ்து வந்தாரோ அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் என்னது, காலம் நிறைவேறினது. அதுவரை இருந்த காலங்கள் நிறைவேறின. இப்போ இருக்கிற காலம் என்னன்னா கிரேஸ் பீரியட். இது நிறைவேறுகிற காலம் அல்ல, இது முடிவு பெறுகிற காலமாக இருக்குது. இந்த நாட்கள் இனி நமக்கு இந்த காலம் நிறைவேறுகிற காலமாக இனி இருக்காது. இனி இந்த வானமும் இந்த பூமியும் அழிவு பெறுகிற நாட்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு வேணாலும் இந்த பூமி என்னாகும், அழிந்துடும். இந்த வானங்கள் ஒளிந்து போகும். வசனம் அழகாக சொல்லுது. வெளிப்படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன்னு சொல்கிறான். அப்படின்னா நம்ம இருக்கிற வானமும் இருக்கிற பூமி என்ன ஆகுமா, அழிந்து போகும், வெந்து உருகி போகும். அந்த காலத்தில் அந்த நாட்களில் தான் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறது, காலம் நிறைவேறியாச்சு. இந்த காலம் நிறைவேறினால அழிவு என்றைக்கு வேணாலும் வரலாம், என்னைக்கு வேணாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படலாம், என்னைக்கு வேணாலும் இந்த கிருபையின் காலம் நம்மை விட்டு மாறிப்போகிற நாட்களாக இருக்கலாம். அதனால தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. காலம் நிறைவேறியாச்சு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன ஆகுது, சமீபமாக இருக்கிறது. ஏன்னா நான் என்னைக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் நான் வருவேன். நான் வருகிறது யாருக்குமே தெரியாது, பிதாவுக்கு கூட தெரியாது. நான் திடீர்னு வருவேன். வருகிற பொழுது யாரெல்லாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவனோடு எடுத்து கொள்ளப்படுவார்கள். பரிசுத்த ஆவி இந்த உலகத்திலேருந்து அந்த நாள்லேருந்து எடுத்து கொள்ளப்படும். பிற்பாடு இந்த உலகத்தில் இன்னொரு வாழ்க்கை கிடையாது. அது கஷ்டமும் துக்கமும் நிறைந்ததாக இருக்கும். அதனால் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் என்னாகுது, சமீபமாயிட்டு. இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கன்னா, சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்புறதல்ல. மனம் திரும்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் விசுவாசித்தனால என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது கிடையாது, மனம் திரும்புறது கிடையாது. நாம் மெய்யான இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதுன்னு சொல்கிறது என்னன்னா, நம்முடைய மனம் இயேசுவை அல்லாமல் வேற ஏதாவது ஒரு காரியத்தில் மாறி நோக்கத்தோடு இருக்கா, அந்த
நோக்கத்திலிருந்து நாம் திரும்பி இயேசு அண்டைக்கு வருகிறது தான் மனம் திரும்புதல்னு சொல்கிறாங்க. இந்த மனம் திரும்புதலுக்கு முதல் அடிப்படை காரணம் என்னன்னா, என்ன திருந்தணும்னா, நம்முடைய மனம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றெடுக்கணும். நான் பாவத்தில் இருக்கிறேன்னு உள்ளது நான் அக்செப்ட் பண்ணணும். நான் பாவத்தில் தான் தரித்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றெடுக்கலை அப்படின்னு உள்ளவங்க ஏற்றெடுக்காதது வரை இந்த மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ளாடி வேலை செய்யாது. இந்த வாயினால் என்ன பண்ணணும், பாவத்தை அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்து தான் இனி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ரெண்டு இரட்சகராக நான் ஏற்றெடுத்திருக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் தேவன் தான் முன் கடமையாக நின்று எல்லாம் செய்வார், அவருடைய சத்தியத்தின் வழியாக நான் ஜீவிப்பேன்னு நம்ம தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறது தான் என்னது மனம் திரும்புதலுக்கு முதல் அடையாளமாகிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை யாரெல்லாம் பெற்றெடுக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் அடுத்தது என்ன சொல்லிக் கொடுப்பாராம், மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க தொடங்குறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளாடி தான் விசுவாசம் கிரியை பண்ணுகிறது. இந்த விசுவாசத்தை நிலைநாட்டி வைப்பதற்கு தான் நமக்கு தேவையான காரியம் என்ன, வசனம். இந்த வசனம் எனக்கு உள்ளாடி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், விசுவாசத்திலிருந்து வழி விலகி நான் என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். ஏன்னா பிசாசானவன் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம இருதயத்தில் போட்டு வச்சு இந்த சத்திய வசனத்தை போடுவதற்கு நம்முடைய இருதயம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது. என்னைக்கு நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றெடுக்கிறேனோ அன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, மனம் திறக்கப்படுகிறது, மனம் புதிதாக்கப்படுகிறது, பழையதெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின. அதுக்கு பிற்பாடு நான் என்ன பண்ணணும், இந்த இந்த வசனங்களை நான் என்ன பண்ணுவேன், விசுவாசிக்க தொடங்குவேன். நற்செய்தி இது அழகாக கொடுத்துருக்கு, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம்னா நல்ல விசேஷமான காரியங்களை பேசுவது. சுவிசேஷம் சொல்கிறது என்னன்னா சுகமான ஒரு வாழ்க்கையை கண்டடைவதற்குள்ள வசனங்கள். இந்த சுகமான வாழ்க்கைன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை கிடையாது, நித்தியத்தில் நாம் அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் சுகமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா, துக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது, கவலைகள் இருக்காது. எப்போதுமே நமக்கு மனதுக்கு சந்தோஷமான எல்லா காரியங்களையும் கொடுக்குற ஒரு வாழ்க்கை தான் சுக வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சுக வாழ்க்கையோடு இருக்கிறீங்க நம்ம யாராவது சொல்ல முடியுமா? அது தேவனை அறிந்து பரிசுத்தவான்களாய் வீட்டிருக்கிறவர்களாக இருக்கட்டும், அல்லது தேவனை அறியாதவர்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு கடவுள் தேவையில்லை. சிம்பிளாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவும் தேவையில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் எங்கே போக முடியும், நித்தியத்தில் அவரோடு பிரவேசிக்க முடியும். பாவத்திலிருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு மறுபடியுமான ஒரு வாழ்க்கை, மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான் எங்கே இருக்கும், நித்தியத்தில் ஒரு இடம் நமக்கு இருக்கும். அந்த சுக வாழ்வை நாம் என்ன பண்ண முடியும், வாழ்ந்து கொள்ள முடியும், அல்லது அந்த சுக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவும் வேண்டாம், வசனமும் வேண்டாம், நான் கிறிஸ்டியனாக இருக்கணும்னு தேவையில்லை, நான் மத நம்பிக்கை உள்ளவனாக கூட இருக்க தேவையில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த உலகத்தை முடித்து ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆரம்பிக்க முடியும். இந்த உலகத்தில் இருந்து நமக்கு ஒரு மரணம் சம்பவிக்கும், முதலாம் மரணம். அந்த முதலாம் மரணத்தில் பங்காளிகளாக நாம் இருக்கிற நேரம் நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா, தயாராக இருக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிப்பார்கள், அவர்களோடு என்ன பண்ணுவாங்க, மறுபடியுமாக வாழ்வாங்க. ஆனால் இந்த நாட்களில் அதை விட்டுட்டு நம்ம உலகத்தை தேடி ஓடுகிறவர்களாக இருந்தால், நம்ம மரணப்படும் பொழுது நமக்கு இன்னொரு மரணம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன மரணம்? ரெண்டாம் மரணமாகிய அக்னி கடல். இந்த ரெண்டாம் மரணமாகிய அக்னி கடலில் யார் போவான்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த சுவிசேஷ வசனங்களை விசுவாசித்து அதன்படியாக நடக்காதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே எங்கே போவாங்கன்னா, ரெண்டாம் மரணமாகிய அக்னி கடல். அது நரகம். அது யாருக்கு வேண்டி வச்சுருக்குன்னா, சபிக்கப்பட்ட தூதர்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். அது மனிதர்களுக்காக வேண்டி உள்ளதல்ல.
அதில் நாம் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சபிக்கப்பட்ட தூதர்கள் எப்படி அந்த நரகத்துக்கு போனாங்கன்னா, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சொந்தமாக சில டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க எல்லாமே எங்கே போயிருக்காங்க? அந்த அக்னி கடலில். அப்போ இந்த நாட்களில் தேவன் நம்மகிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அவர் நமக்கு வேண்டி கொஞ்சம் வசனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தின் படியாக ஜீவிக்காமல் அதை மாற்றி வைத்து விட்டு மனிதர்கள் சொல்லும் வார்த்தையும் மனிதர்களுக்கு ஒத்த வேஷம் தெரிந்து, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிந்து, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஓடுகிற எல்லாவர்களுக்கும், அது பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களாக கூட இருக்கலாம், அபிஷேகத்தை நிறத்தவர்களாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் சகலத்தையும் வெறுத்து நான் தேவனோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஓடுகிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக எங்கே போக முடியாது? நித்திய ராஜ்யத்துக்குள்ளாடி என்றாக முடியாது. அதனால தான் இன்றைக்குள்ள வசனம் தேவன் தெளிவாக சொல்கிறாரு. நாட்கள் சமீபமாக இருக்குது, பரலோக ராஜ்யம் வரப்போகிறது, ரேவனோட ராஜ்யம் வரப்போகிறது. என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு உள்ளாடி இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அது என்ன கிரியைன்னு பார்த்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன்னா நான் காரணம், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணணும்? இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லணும். அநேக பேருக்கு நான் சொல்லணும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கணும். அப்படி நம்ம பேசாமல் இருந்தோன்னு நமக்குள்ளாடி விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாங்களோ அதுபோல் அவர்களும் நடப்பாங்க. நாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம்ல, பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இவாஞ்சலிஸ்ட் மட்டும் இல்லை, இன்னும் பெரிய பெரிய வசனத்தை பேசுகிறவங்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போல நடக்கிறவர்களாக தான் தேவன் நம்மளை ஒப்புமைப்படுத்தியிருக்கிறார். நம்ம அப்படி நடக்க நமக்கு தைரியம் இல்லைன்னா நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கவில்லை என்பது தான் அர்த்தம். இந்த நாட்களில் தேவன் நம்மளோடு இருப்பாராக. தேவன் மேலான காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். நாட்கள் சமீபமாக இருக்குது. எல்லாரும் எல்லா காரியத்தையும் விட்டு திரும்பி மனம் திரும்புகிற அனுபவத்தில் வருவோம். ஆமேன்.